السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله أستعينه وأستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. اما بعد، فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. وقال عز وجل: اعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في المال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حتاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور. صدق الله العليم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم لنا بالخير. புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகை சத்தியத்தின் பால் ஈர்த்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை முற்றிலுமாக அடிபணிந்து நடந்த சத்தியத்துள்ளர்கள் சஹாபாக்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை மக்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பிரியமான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலகம் என்பது இந்த மூமீன்களை பொறுத்த மட்டிலும் அது நிரந்தரமற்றது. இந்த மூமீன்கள் அல்லாஹ்வுடைய ரூஹை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த ரூஹை அல்லாஹ் ஒரு நேரம் கைப்பற்றி விடுவான். இந்த மூமீன்களுடைய லட்சியம் மறுமையானது மட்டுமே இருக்க வேண்டும். உலக தேவைகளை அவரவர்களுடைய தேவைக்கேற்றார் போர் தேடிக்கொள்ளுங்கள். ஆனால் மூமீன்களுடைய லட்சியம் மறுமை மட்டுமே. ஆனால் இந்த உலகம் நம்மை ஏமாற்றும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதனங்கள் நம்மை கவர்ச்சிக்குள்ளாக்குவதற்காகவே நோக்கிக்கப்பட்டு செய்யப்பட்டது போன்று இருக்கும். ஆனால் நம்முடைய லட்சியம் மறுமையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. குறிப்பாக இந்த உலகம் ஈர்க்கப்படக்கூடிய அதிபயங்கரமான வயது என்பது அது டீனேஜ். அது 8 வயதிலிருந்து அது 18 வயதில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த உலகத்தினுடைய எல்லா வஸ்துகளும் அது அவைகளுக்கு தேவையானதும் தேவையில்லாததும் ஈர்க்கப்படக்கூடிய வயது. ஆனால் சகோதரர்களே, அந்த வயதிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான பிரியத்தையும் விதைக்க தவறிவிட்டால் மிக அகோரமான முடிவுகளை இந்த வரக்கூடிய ஜெனரேஷனும் இருக்கக்கூடிய ஜெனரேஷனும் சந்திக்க நேரிடும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. பிரியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கூறுகிறான், மனிதனுக்கு இயல்பாகவே அவன் பார்ப்பதெல்லாம் அடைய வேண்டும் என்ற ஆசை. தமிழ்ல சொல்லுவாங்க, பார்க்கிறவெல்லாம் பொண்டாட்டி ஆக முடியாதரா சொல்லுவாங்களே இல்லையா? நீ கண்டதெல்லாம்
உனக்கு கிடைக்க பெறுவதாக ஆக முடியாதுடான்னு சொல்லுவாங்க. எல்லாம் பார்க்கறதெல்லாம் கிடைச்சிருமாங்குவாங்க. அதுபோல இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு அழகானதும் எல்லாரும் பெற வேண்டும் என்ற எண்ணம், அதுலேயும் குறிப்பாக பொருளாதாரம், பதவி, ஆபாசம். பொருளாதாரம், பதவி, ஆபாசம் யாரையும் விட்டு வைக்காது. குறிப்பாக இந்த ஆபாசங்களையும் பொருளாதாரத்தையும் பதவிகளையும் பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இஅலமு, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துனியா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, லைபு வலஹ், வீண் விளையாட்டு. இந்த உலக வாழ்க்கை இருக்குதே, இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஆடம்பர கட்டிடங்களும், இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஆடம்பரமான கார்களும், இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அழகான பெண்களும், இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய ஏற்றங்களும், இவைகள் எல்லாம் ஒரு விளையாட்டு தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய பங்காற்றக்கூடியது என்னது? சென்செக்ஸ் என்ன சொல்லுவாங்க அதுக்கு? ஷேர் மார்க்கெட் இல்லையா? அது உருப்படியாவா இருக்குது? அதில் என்ன நடக்குது? என்ன நடக்குதுல்ல? மிகப்பெரிய கேமிங் நடப்பது பார்க்க முடியுதா இல்லையா? ஒரு கம்பெனியை தூக்கணும்னு நினைச்சானா கம்பெனியை தூக்க முடியும், ஒரு கம்பெனி இறக்கும் நினைச்சானே செய்வான், இறக்கவும் முடியும். அப்போ இதெல்லாம் ஒரு வீண் விளையாட்டுமாக தான் இருக்கிறதே தவிர, இதுல அல்லாஹ் சொல்றான், இதுல சும்மா வெட்டு பந்தாக்கள் மட்டுமே இருக்கும். சரிப்பா, ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு மிஸ்கின் ஏழையான சவர் வந்து உட்கார்ந்து இருக்க, ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வந்திருக்காங்க. இவர்கள் இருவரையிலையும் மாற்றக்கூடிய அதிகபட்சமானது என்ன மாற்ற முடியும்? ஒரு சரியான உடை உடுத்தி இருக்கக்கூடிய ரெண்டு, ஒருத்தர் மிஸ்கின் ஒருத்தர் பணக்கார், என்ன பாகுபாடு பார்க்க முடியும்? அதே கண்ணு, அதே காலு, அதே மூக்கு, அதே மண்டை, அதே மூஞ்சி தான். மாற்ற முடியாது. என்ன செய்ய முடியும்? அவருக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை கொண்டு அவர் சந்தோஷப்பட்டாரா இல்லையா, அல்லாஹுக்கும் அவருக்கும் வெளிச்சம். இவருக்கு கொடுக்கப்படவில்லையே என்ற ஏக்கத்தோடு இவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய நச்சு கிருமிகள் விதைத்திருக்கிறதா அவருக்கும் அல்லாஹுக்கும் தெரியும். ஆனால் இவர் வைத்திருப்பதால் பகட்டு போல நாடகம் ஆடுகிறார். எங்கிட்ட எல்லாம் இருக்கு, எங்கிட்ட எல்லாம் இருக்கு. என்னடா இருக்கு? உனக்கு சக்ராத்துல் மௌத் வரும்போது ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்து காட்டுடா பார்க்கலாம், பணத்தை வச்சுட்டு இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? சரி, ஒண்ணுமே கிடைச்சி நான் செத்து தொலைகிறேன்னு சொல்லக்கூடிய ஏழைக்கு சீக்கிரமாக அவன் விரும்பக்கூடிய நேரத்தில் மௌத் வருமா? அது வராது. யாரோ ஒருவர், இஸ்லாமியர்கள் சொல்வது போல் அல்லாஹ் அவர்களுடைய விதியை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். ஆனாலும் இந்த உலக வாழ்க்கை என்பது நம்ம நினைச்சுக்கலாம், காசு இருந்தா பெரிய ஆள் இல்லை, இது வெறும் மோசடி. பணம் இருந்தால் பெரிய சிம்மாசனம் கிடைத்தது போன்று எண்ணலாம், இதுவும் மோசடி. அழகான பெண்ணை கட்டிவிட்டால் இதுதான் எங்களுடைய சொசைட்டிலேயே எங்க குடும்பத்திலே பெரிய பலம். இல்லை, கட்டினதுக்கு பிறகுதான் அவனுக்கு என்னென்ன கேடுகள் வருதுன்னு தெரியும், இதுவும் ஒரு மோசடி. எல்லாம் இந்த உலக வாழ்க்கை இருக்குதே மோசடி. அதுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்றான்னு சொன்னா, கமஸலி கைஸின் அஅஜபல் குஃபார் நபாத்துஹு ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما. இறை நிராகரிப்பில் இருக்கக்கூடியவனுடைய பார்வையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அருள் எல்லாம் ஈமான் கொண்டவன் பார்த்தாலோ, அல்லது ஈமான் இல்லாத அல்லது மூமினாக வாழாத ஒருவனுக்கு, பாவம் செய்யக்கூடியவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை பார்க்கும் பொழுது அது பச்சை பசேர் என்று இருக்கும். பார்ப்பவன் எல்லாம் சொல்லுவான், வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்டாண்டு, வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்டாண்டு. ஆனா ஒரு கட்டம் எந்த பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய அந்த மரம் ஒரு கட்டத்திலே காய ஆரம்பிக்கும், மஞ்சள் நிறமாகும், கூளை குப்பையாகும். இது போன்றுதான் ஈமான் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழக்கூடியவன் பச்சை பசே என்று வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்திலே குப்பையாக அவருடைய வாழ்க்கை போய்விடும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே வெறுமனே ஏமாற்று மட்டுமே என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த ஏமாற்று விஷயத்திலே சகோதரர்களே, இன்றைய வாலிபர்கள் அதிகமாக ஏமாந்து போகக்கூடிய ஒரு துறை இருக்கிறது என்று சொன்னால் அது சினிமா துறை தான். ஏமாந்து போகக்கூடிய, ஏன்னா எல்லா மக்களும் மைக்கு போட்டிருக்கோம், எல்லா மக்களும் கேட்குறாங்க. குறிப்பாக நம்ம மக்களை விட மாற்று மத சகோதரன் இந்த வாரம் சும்மா ஏன் மைக்கு போலன்னு கேட்பான். நம்மளும் கூட எப்படா தொழுகன்னு கேட்டு வர கூட்டம் உண்டு. எப்போங்க இக்காமத்து? இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், எப்போ இக்காமத்து? நீ வராதேன்னு, நீ வரலன்னு யார் யாருதா, நீ வரலன்னு யார் அழுதா, நீ வராது. அப்படி இப்படியே ஓப்பனாக சொல்லுவேன். எனக்கெல்லாம் எவனையும் பயம் இல்லை, நீ வராத, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா ஊர் சுற்றிட்டுப்பா, இக்காமத்துன்னு கேட்டால் நீ வராத. ஆனால் மாற்று மாத சகோதரன் பயானிக்க கடி கேட்குறான், என்ன இந்த வாரம் பயான் இல்லையா, மைக் ப்ராப்ளம் ஆச்சா? அந்த சகோதரனுக்கும் ஒரு மெசேஜ் போகட்டும்.
இந்த குறிப்பாக இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் பெரும்பாலானவர்களுடைய மோகம் என்ன தெரியுமா? ஒன்று வலைத்தளம், அதுலேயும் ஈமான் கொள்ளாத நிறைய சகோதரருடையது மோகம் சினிமாவில். அழகா நம்மகிட்டே சொல்றாங்க, உங்களுக்கு டவுன்லோடு பண்ண தெரியாதா? என்னப்பா, இல்லை இன்னைக்கு புதுசாக வந்திருக்கு படம், டவுன்லோடு பண்ணி பாருங்களேன், அதுக்கெல்லாம் காசு கிடையாது. என்னடா இப்படி பார்த்து என்னடா கிடைக்க போகுது? இன்னைக்கு சினிமா துறை இந்த சமூகத்திற்கும் இந்த மக்களுக்கும் கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஏமாற்று, டிப்ரெஷன். படத்தை பார்த்துட்டு வந்ததுமே அடுத்த நாளே பணக்காரன் நினைக்கிறான். என்னடான்னா அவன் படத்தில் நடிச்சிருக்கான், ஒரு 3 மணி நேரத்தில் பணக்காரனாய் செத்து போயிட்டான், சாவறது விரும்பாட்டிக்கிறான். அதில் சம்பாதிச்ச அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான், நானும் ஆகணும், கடனாவது வாங்கி கொடுங்க. ஏண்டா அவன் படத்துக்கு போயிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். ஏதாவது பொம்பளை பின்னாடி அலைகிறான்னு சொன்னா அவன் எங்க போயிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம், படத்துக்கு போயிட்டு வரான். இன்னைக்கு நிறைய டைரக்டர்கள் பல குடும்பத்தை கெடுத்து குட்டி அவன் வீட்டு பொம்பளை பிள்ளை இழுத்துட்டு போனா அழுகுறான் ஒப்பாரி வச்சு. படங்கள் என்ன காட்டுறான்? நல்ல செய்தி ஏதாவது காட்டுறானா? இந்த நாட்டினுடைய பற்ற காட்டுறானா? நாட்டு பற்ற ஒரே ஒரு இடத்துல காட்டிட்டு இருக்கிறது ஆபாசத்தை தான் காட்டுவான். இன்னைக்கு உங்களில் இப்போ உட்கார்ந்து இருக்கிறாலோ என்னுடைய செய்தியை போன் வழியா கேட்கக்கூடிய சகோதரனும், ஒரே ஒரு சகோதரன் ஒரு நடிகையை வைத்து அல்லது நடிகையை வைத்து அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுத்தரதாக ஒன்றை காட்டிவிடட்டும் பார்க்கலாம். குப்பை, ஒரு ஆபாசத்தை தவிர வேற எதுவுமே இன்னைக்கு சினிமா துறை கற்றுக் கொடுக்கல இந்த சமூகத்துக்கு. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறான்னு சொன்னா அதுல அப்படியே மூழ்கி இவன் ஃபேனு அவன் ஃபேனு. வெக்கப்படணும் உங்க வீடுகளில் அந்த பிள்ளைங்க இருந்தா. நான் தலை ஃபேனு, அந்த ஃபேனு, ஷைத்தான் ஃபேனு, மையத்து ஃபேனு. என்னடா உங்க பிள்ளைகளை என்ன வளர்த்திருக்கிறீங்க முஸ்லீம்களை? வீட்டில் பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, ஏன் ஏதாவது எதார்ச்சியா போயிட்டோம்னா, இப்போ போறது இல்லை யார் வீட்டுக்கும், எதார்ச்சியா போயிட்டோம் உள்ள பேசிட்டு இருப்பாங்க. அவன் ஃபேன் இவன் மக இருந்தானா அவன் ஒரு சைத்தான் ஃபேனு, மக இன்னொரு சைத்தான் ஃபேனு. 2 பேரும் இங்க படத்துல ஒரு இது டியூனிங் பண்ணும்போது டிவியில இவனுக்கு இந்த பாட்டு தான் பிடிக்கும், அவளுக்கு அந்த பாட்டு தான் பிடிக்கும், இவனுக்கு இந்த நரகம் தான் பிடிக்கும், அவளுக்கு அந்த நரகம் தான் பிடிக்குங்கிற மாதிரி. வீடுகளில் டிவி வச்சிருக்கிறவங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிவி ஹராமா? ஹராம் இல்லை, செய்தி பார்க்கறதுக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு செய்திகள்லாம் அதுக்கு தான் பேரே வச்சிருக்காங்க, விபச்சார ஊடகங்கள். இன்னைக்கு உண்மை இருக்கா? அதுவும் கிடையாது. சரி, வீட்டில் எதுக்கு தான் டிவி? இதை விட குடும்ப எண்ணத்தில் நமக்கே சில பேர் கேன்வாஸ் பண்ணுவாங்க, இது எப்படி இருக்கிறீங்க டிவி இல்லாமல். பள்ளியில் ரூம் இருக்கு, அப்பயே ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டுமா உங்களுக்கு, கொண்டு வந்தே கொடுத்தாரு என்கிட்ட. சரி மறுக்க வேண்டாம், வாங்கி வச்சுக்கிட்டேன். டிவி எதுக்குன்னா டிவி இல்லாட்டி இன்னைக்கு பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம். சரி, டிவியில என்ன நீங்க நல்லதை கத்துக்கிட்டீங்க? டிவியில என்ன நல்லதை கற்றுக்கொண்டீர்கள்? ஒரு நல்லதை சொல்ல முடியுமா? ஆபாசமான பாடல் ஓடுகிறது. அதுவும் சின்ன டிவியா இருந்தா இடுப்பு கம்மியா தான் தெரியும். சின்ன டிவியா இருந்தா இடுப்பு கம்மியா தான் தெரியும். பெரிய டிவி வாங்கிக்கணும் ஹால்ல, அப்போதான் எல்லாமே தெரியும். மானங்கெட்ட சமூகம். வேற ஆளுக்கு சொல்லணும் இல்லையா, இந்த ஈமான் கொண்ட சமூகத்துடைய வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குது. என்ன பாடல்கள், என்ன ஆபாசங்கள், என்னென்ன நடக்கக்கூடிய காட்சிகள். பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு பிஞ்சு முளைஞ்சு வரும்போதே காதல்ல அகப்படுது. சில பிள்ளைங்களுடைய நிலைகள் பார்த்தா, சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன் வந்துச்சு, ஒரு டீச்சர் அம்மா, எப்பா சலாவுதீன் ரொம்ப மனசு வலிக்குதுப்பா, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமா? என்னப்பா சொல்லுங்க ஆண்டி. சொந்தம் அத்தாவும் அம்மாவும் அல்லாண்டு கிடக்கிறவங்கப்பா. ஒரு முஸ்லீமுடைய ஊர்ல தன் பிள்ளைய வளர்க்குறாங்கப்பா. சுத்தி ஹயாவும் எல்லா மார்க்கத்தினுடைய வேலிகளும் இருக்குப்பா. அப்படி இருந்தும் ரொம்ப நாள் அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போதெல்லாம் கட்டிக்கவே இல்லைப்பா. என்னாச்சு? ரொம்ப நாளா தள்ளி போட்டா இந்த மாப்பிள்ளை வேண்டாம், அந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த மாப்பிள்ளை வேண்டாம், அந்த மாப்பிள்ளை வேண்டாம், தள்ளி 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 போய் கடைசியில தான் தெரியுது, வீட்டுக்குள்ளார சொல்றா, எனக்கு இவன் கூட லவ் இருக்கு, ஈமான் கொள்ளாதவன். அவங்க பெற்றோர்களே கொண்டு போய் திருமணம் செய்து வச்சு வந்துட்டு இருக்காங்கப்பா. அதுல அவங்க மாமியாரன் சொன்னானம்மா, என்ன இருந்தாலும் நம்ம புள்ள தானே, நகையெல்லாம் என்ன அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுமோ அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்றான்ப்பா. இது ஏதாவது எசக்க பொசக்க ஒரு செய்தி அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னோன்னு வைங்க, உன் மகளை கொஞ்சம் பார்த்து வைப்பான்னு சொன்னோம். நான் என்ன சொல்லுவான், நீ எல்லாம் சொல்ல வந்துட்டியோ, என் மகளை பத்தி எனக்கு தெரியுமாடான்றான். உன் மக போர்வைக்குள்ளார உட்காந்து யாரோட பேசுறான் நீ பாக்குறியா?
அடிப்படை எங்கிருந்து அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஆபாசங்கள் எதில் தெரியுது? ஆபாசங்கள் எங்கிருந்து தெரியுதா? கையில் இருக்கக்கூடிய வந்ததே போதும் பெரிய சைத்தான். என்னது வந்துச்சு இடையில ஒன்று வந்துச்சு, ஒரு வியாதி, கொரோனா. பிஞ்சு பிஞ்சு குழந்தைங்க கையிலையும் செல்போன் போயிடுச்சு. ஆன்லைன் கிளாஸ் பெரிய சூழ்ச்சி. இது இந்த சமூகத்துக்கு புரியுமான்னு தெரியாது. ஆன்லைன் கிளாஸ் எடுத்து இப்போ எல்லா பிள்ளைங்களும் என்ன செய்யுது? எனக்கு நோண்ட தெரிகிறத விட என் புள்ள நோடுவா அதிகமா. சின்ன வயசு புள்ள எப்படி அவளுக்கு தெரியுது? டவுன்லோடு பண்றது, கேம் எல்லாம். இந்த சமூகத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்கிறது. அது சினிமாவின் மூலமாக, வலைத்தளங்களின் மூலமாக நடப்பதை சகோதரர்களே, இந்த சமூகத்துக்கு இப்பயாவது கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டி எடுத்துட்டு வந்தீங்க நல்லது. இல்ல அமனமாக நடக்கக்கூடிய கலாச்சாரம் தமிழகத்திலும் நடக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் சந்தேகம் இல்லை சகோதரர். காமத்தினுடைய உச்சகட்டம் தான் சினிமா துறை கற்றுத்தருகிறது. முஸ்லிமா இருக்கிறவன் ஒரு நடிகனுடைய ஃபேனாக இருக்கிறான்னு சொன்னா அவன் மீண்டும் கலிமா சொல்லித்தான் ஆகணும். முஸ்லிமா இருக்கிறவன் இங்க யாராவது உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்ப இங்க இஸ்திக்பார் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு என்ன பிரியத்திற்குரியவரை அல்லாஹ் நிர்ணயிச்சு வச்சிருக்கிறான். நீங்க யாரை பிரியப்படணும்? ஒரு அடிப்படை வேண்டும். ஒருவனை விரும்புவதற்கு அடிப்படை விஷயம் வேணும். ஒரு கொள்கை வேண்டும், அல்லது அவன்கிட்ட இருந்து ஒரு நல்ல பழக்கங்கள் வேணும், அல்லது ஏதாவது இருக்கணும். ஊரு பொண்ணு எல்லாம் இழுத்துட்டு போறதை காட்டக்கூடிய காட்சிகளை தான் இன்றைய மோகமாக சினிமாக்களாக இன்று காட்டப்படுவதை பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக வாலிபர்களே, நீங்க ரொம்ப ஸ்டைலா பேசுவீங்க, இது வாலிப வயசு, நாங்க எதையும் செய்வோம், எங்களை எவனா கேட்பான். சகோதரர்களே வேண்டாம். இந்த வாலிப முறுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கும். 40 வயசு தொட்டாச்சுன்னா எல்லாம் பாட்டும் கழண்ட ஆரம்பிக்கும். 40 வயசு தொட்டாச்சுன்னா எல்லாம் பாட்டும் கழண்ட ஆரம்பிக்கும். வயோதிகத்தினுடைய ஆரம்பம் ஸ்டார்ட் ஆயிடும். கொடுக்கப்பட்ட அந்த வாலிபத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும். இது வாலிபர்கள். பொண்ணுங்க இன்னும் சில இடங்கள்ல பார்க்க முடியுது, பருதாக்களை இட்டுக்கொண்டு ஏ சாமிதாங்கிறான். ஒரு சில நடிகனை பார்த்து அவன் ஆத்தா அப்பா எப்படி அவனை வளர்த்தான்னு தெரியல. அது அவங்க மட்டும் பொறுப்பு இல்லை, அந்த மொஹல்லாவுடைய இமாமும் அந்த மொஹல்லாவுடைய நிர்வாகியும் தான் பொறுப்பு. வக்கனையா போய் வாங்க தெரியுது இல்ல, சந்தா வாங்குவீங்களா இல்லையாத்தா? நிர்வாகி யாராவது உட்காந்துங்கன்னு வாங்குருவீங்களா இல்லையா? ஒரு மொஹல்லால சந்தாடு வாங்குவாங்களா இல்லையாத்தா? அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய நிர்வாகம் உண்டா? அந்த மொஹல்லாவுடைய இமாமுக்கு அக்கறை இருக்குமா? இருந்தா அப்படிலாம் போகுமா? அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஜனாசா விழுந்துருச்சா, எவ்வளோ பெண்டிங் சந்தா இருக்கு, அன்னைக்கு கலெக்ஷன் பண்ணு. என்ஓசிக்கு என்னைக்கு வரையவா, அன்னைக்கு உங்கள்கிட்ட நான் என்ன செஞ்சுக்கிறேன், வசூல் பார்த்துக்கிறேன். நிக்காவுக்கு எங்க தாண்டா வரணும், அப்ப பார்த்துக்கிறேன். இதல்ல இஸ்லாம். இது மாதிரி நினைக்கக்கூடிய நிர்வாகிகளே, நரகத்தினுடைய விளிம்பில் இருக்கிறீர்கள், நரகத்தினுடைய விளிம்பில் இருக்கிறீர்கள். உங்களுடைய முஹல்லாவை கவனிக்க துப்பு இல்லாவிட்டால் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை ராஜினாமா செய்து போறீங்க. இல்லாடி நரகத்தினுடைய விளிம்பில் இருப்பீர்கள். சமூகம் எப்படி போகுது? விதட்டிக் கொள்வதற்கு, சைன் போறதுக்கு பொறுப்பாளர்கள் தேவையில்லை. உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய முஹல்லாவில் நடக்கக்கூடிய எல்லா ஆபாசத்தையும், அசிங்கத்தையும், வரதட்சணையும், ஹராமையும் அதை தடுத்து நிப்பாட்டுவதற்கு தான் உங்களுக்கு பொறுப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கானே அமானிதமாக, தவிர உங்களை பிதட்டிக்கிறதுக்கு பொறுப்பு இல்லை. வயிறு எரியுது. சமூகம் எங்கே செல்கிறது சகோதரர்களே? பெண் பிள்ளைகள்கிட்ட அது வளர்ந்து வரும்போதே அது ஒரு முடிவு வருது. என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணுமான்னு சொன்னா ஏதாவது ஒரு சைத்தான சொல்லி அவளை மாதிரியே மாப்பிள்ளை எனக்கு வேணும், இவரை மாதிரியே மாப்பிள்ளை வேணும். அடி அவளை கட்டிட்டா ஊர்ல லட்சம் பேர் கட்டிக்கிட்டா நீ சக்காலஜியால போவ. யார் இந்த இஸ்லாமியர்கள் அல்லது என்னுடைய தொப்புள் கூட கொடி உறவுகளாக இருக்கட்டும், எதன் அடிப்படையில் அவன் சிறந்தவனாக இருக்கிறான்? கை கால் ஆட்டுவதன் மூலமாக அவன் சிறந்தவன் ஆகிடுவானா? அதை விட உன்னை பெற்றெடுத்த தகப்பன் 1000 லட்சம் முறை கை கால்களை ஆட்டித்தான் உனக்கு சோறு போட்டு வளர்த்திருக்கிறான். அந்த தகப்பனுடைய பிரியத்தை விட ஒரு காம கொடூரன், திருட்டு பய, நடிகனாக இருக்கக்கூடியவனை மோகம் உன்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டு இருக்கிறது சொன்னா என்ன செய்ய முடியும்? இந்த மார்க்கம் எவ்வளவு அழகாக இந்த ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி வருகிறார்.
யா ரசூலல்லாஹ், அந்த சஹாபியுடைய பேர் சஅத் ரலியல்லாஹு தஆலா, பனு சுலைம் கோத்திரத்தையுடையவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு உயர் குலத்தை சார்ந்தவன். இஸ்லாத்தில் உயர் குலம் தாழ்ந்த குலம் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய குலத்தை அன்னைக்கு அவர் பனு சுலைம்ங்கிறது கொஞ்சம் பேர் போன குலம். நான் சார்ந்தவன், நான் கருப்பனாக இருப்பதனுடைய அடிப்படையிலேயே எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க யா ரசூலல்லாஹ். இன்னைக்கு சில வேக்கானம் பேசக்கூடிய ஆள்லாம் உண்டு. இப்படிங்குவான், அல்லாங்குவான், ரசூலுங்குவான், இப்போ அல்லாவுக்காக தியாகம் செய்யுங்க தாங்குவான். அவங்களோட பயானுக்கு சேரை போட்டு உட்காந்திங்கன்னா சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி பேசுவான். ஏழையா இருக்கிற சகோதரன் அவன் பேச்சை கேட்டு அப்படி மயங்க அல்லாவேன்னு மயங்க விழுந்துருவான். இன்னும் பேச்சு பேசார். சரி, அவன் வீட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஏழையானவனை கொடுப்பான? யாருக்கு கொடுப்பான்? என் பிள்ளைக்கு 200 பவுன் சேர்த்து வச்சிருக்கிறேன், யாருக்கு கொடுப்பேன்? ஒரு 10 வீடு கட்டி வாடகை கொடுத்த ஆளுக்கு தான் கொடுப்பேன். இப்போ உன் பேச்செல்லாம் எங்கேப்பா போச்சு? சரிப்பா, உன் பொண்ணுக்கு தான் நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுற. சரி, உன் மகன் நீ தான் பணக்காரன் தானே, நீ பெரிய பயானில் உட்காந்துட்டு கிளிக்கிளின்னு கிளிக்கிற இல்ல. சரி, உன் மகன் ஒரு ஏழை பெண்ணோட வீட்டில் போய் திருமணம் பண்ணே, இல்லை நடுத்தர வீட்டிலேயே திருமணம் பண்ண. யார் வீட்டில் 300 பவுனும் 4 கார் ஃப்ரீயாக தராங்களோ அவன் வீட்டில் தான் கிடுவாங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு திருமணம் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றார், சஅத் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், நான் கருப்பனாக இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு ஒரு பொண்ணை திருமணம் செய்து வையுங்கள். வாலிப பிள்ளை, எங்கேயும் போய் ஆபாசத்தை பார்க்கல, எந்த ஹராமின் பக்கமா போல, நேரம் வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு திருமணம் பண்ணுவீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் பின் சஅத் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போங்க, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, கட்டிக்கோங்க. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை கட்டிக்கோங்கன்னு சொல்றார். நேரம் அந்த சஹாபியும் போகிறார், கதவை தட்டுகிறார், லப்பைக் என்று வெளியே வருகிறார். சொல்றார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து தூதனாக வந்திருக்கிறேன். லப்பைக் அலியா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்காக நான் வந்து விட்டேன் என்று வீட்டிலிருந்து வெளியே வந்து நிற்கிறார். என்ன விஷயம், செய்தி என்னன்னு கேட்கிறார். அந்த சஹாபி சொல்கிறார், சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அம்ர் பின் சஅத் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க, உங்க மகளை எனக்கு திருமணம் செய்து வைப்பதாக சொன்னார்கள். உங்களுடைய மகனை திருமணம் செய்து வைப்பதாக சொன்னார்கள். அந்த செய்தியை கேட்ட மாத்திரை சொன்னார், உனக்கா? ஒரு ஏழை, அழகாக இல்லாதவன், அழுக்காக இருக்கக்கூடியவன், உனக்கு என் மகளா? கொடுக்க முடியாது, போட்டார். உள்ள கேட்டுட்டு இருந்த மக அத்தாவை கூப்பிடுது, அத்தா என்னதா, யார் வந்தது? நானும் நீங்களும் அவரும் பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். யா அபதி அன்ஜாதா நஜாத கப்ல அன் யஃப்லஹ அல்வா. அந்த பெண் சொல்கிறார், அத்தாவே, நபியிடம் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த செய்தியை மறுப்பதின் மூலமாக ஏதோ அல்லாஹ் நம்மை கண்டித்து விட வேண்டாம். ஆகையால் நபி அனுப்பிய அந்த மாப்பிள்ளையோட திருமணம் செய்துவீங்க. என்னை ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு முடிவு செஞ்சீங்க? ஒரு ஏழை வீட்டுக்கு போனா நீ எப்படி இருப்பேன்னு சொல்லி பயந்து தானே, என்னுடைய நலவு கருதி தானே இவரை கட்டி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. நபி சொல்லிவிட்டால் அதற்கு மாற்றம் கிடையாது. நான் அந்த சஹாபியோட திருமணம் செய்து கொள்ள தயார், அவரை கூப்பிடுங்க, திருமணம் பண்ணி வைங்கிறா மக ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த செய்தியை சொல்ல வர்றதுக்கு முன்னாடி சஹாபி நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டார். வந்து செய்தியை சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ், நான் போனேன், பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. மக சொன்ன அந்த செய்தியை கேட்டு அந்த தகப்பன ஓடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வந்ததுமே நபி கேட்குறாங்க, என்ன சஹாபி அவர்களே, அம்ர் பின் சஅத் அவர்களே, உங்க மகளை தரமாட்டீங்கன்னு சொன்னீங்களாம்லன்னு. இல்லை யா ரசூலல்லாஹ், அப்போ சொல்லிட்டேன், இப்போ மகளே ஒத்துக்கிட்டாங்க, இப்பயும் நிக்கா பண்ணுங்க யா ரசூலல்லாஹ்ங்கறாங்க. உடனே நிக்காவுக்கு ஏற்பாடு ஆகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹர் தொகை ஃபிக்ஸ் பண்றாங்க. என்ன மஹர் தொகைன்னு சொன்னா, 400 திர்ஹம் நீங்க என்ன செய்யணும், மஹராக இந்த பெண்ணுக்கு கொடுக்கணும். இவர் யாரு? ஏழையானவர் சஹாபி, காசு கிடையாது. யார் சொல்ல கிடையாது, காசு கிடையாது. யார சொல்லலாம், இங்க ரெண்டுமே வாலிபர்கள் தான். இந்த பொண்ணு வயசுக்கு வந்து கல்யாண திருமணத்துக்கு தயாரான பொண்ணு. அழக இல்லாத ஒரு கருப்பராக இருக்கக்கூடியவர், ஏழ்மையாக இருப்பவர்,
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி, மறுமையில எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பொன் ஒத்துக்கொள்கிறார். எந்த ரீதியிலும் ஹராமான பாதையில சென்று விடக்கூடாது, ஒரு ஹலாலான நிக்கா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சாத் ரலியல்லாஹு தான் நபிகிட்ட சொன்னாங்க. நபியுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கார். நபி சொன்னாங்க, சாதே இவருடைய மகராக 400 திர்ஹத்தை கொடுங்க. யா ரசூலுல்லாஹ், காசு இல்லை என்கிட்ட. அப்படியா, சரி நீங்க போங்க, கைஸ் பின் ஷமாஸ் ரலியல்லாஹு தாண்ட போங்க, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தாண்ட போங்க, அலி ரலியல்லாஹு தாண்ட போங்க. 3 பேர்கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு திருமணம் ஆகணும், இந்த திருமணத்தினுடைய மகர் தொகை கொடுக்கணும், இதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, காசு கொடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இந்த 3 சஹாபிகள்கிட்ட வந்து சொல்றார் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை. ஆளுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. கேட்டது எத்தனை மகர் தொகை ஃபிக்ஸ் பண்ணாங்க? எத்தனை தான் மகர் தொகை? 400 திர்ஹம். ஆனா இவருக்கு கிடைச்சது 500 ரூபாய்க்கு மேல. எவ்வளவு கொடுக்கணும்? 400 திர்ஹம். இந்த திர்ஹத்தை 400 திர்ஹத்தை வாங்கிட்டு மேல இருக்கிற மிச்ச காசுல ஒரு வாலிபர் அன்னைக்கு திருமணம் நடக்க போது பள்ளிவாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க. நேரா போனா குத்பா ஓத வேண்டியதா, நிக்கா பண்ண வேண்டியதா. என்ன நட்ட வேண்டியது தேவையில்லை தெரியுமா? நம்ம பயலுக்கு நட்டுறாங்களே, நிக்காக்கு முன்னாடி என்ன நட்டணும்தா? என்ன நட்டணும்? அந்த கால் நட்டாட்டி அந்த நிக்கா மவுத் ஆயிடும். யார் சொன்னது? அல் புகாரி அல் முஸ்லிம் சொல்லியிருக்கு. இல்லையாத்தா? அதுல வேற மானம் கெட்ட தினமும் போய் அசரத்துக்கு அங்க நின்று வாத்தியா ஓதுறாங்க. அதுல என்னடான்னா அந்த ஒரு கொடி போட்டு அதுல என்ன செய்யறது, அந்த நவ தானியங்கள் அது இது மண்ணாங்கட்டி எல்லாம் போட்டு அங்கே நின்று வாத்தியா ஓதணும். அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படி குச்சியும் கிடையாது, அந்த கலரும் கிடையாது, முகூர்த்த காலுங்கிறதே கிடையாது. நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறமாவது சத்தியம் பண்ணிட்டு போங்க, உங்க வீட்டில் ஏதாவது நடந்தா முகூர்த்த கார் நட. அப்புறம் வேற என்னத்த வைக்கணும் வீட்டுக்கு முன்னாடி? வாழையடியாக வாழை மரம். அந்த வாழை மரத்தை நடாட்டி என்ன ஆயிடும்? வாழ்க்கையே போயிடும். அட பாவி, அன்னைக்கு சாயந்தரம் நீ கீழே மட்டும் ரப்பரை கட்டி விடாம இரு, அன்னைக்கு சாயந்தரமே அந்த வாழை மரத்துக்கு வாழ்க்கையே போயிருது. என்னன்னா மாடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிருது. இது என்ன இஸ்லாம்? என்ன இஸ்லாம் இது? இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் பள்ளியில் உட்காந்துருக்காங்க. இந்த சஹாபி எடுத்துட்டு போறாரு, காசு எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் டே கல்யாணம் ஆக போகுது, மனைவிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கலாம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மனைவியை பார்க்க போறோம். உடையர் குலத்தை சார்ந்த அழகான ஒரு பெண், இன்னைக்கு என் மனைவிக்கு நான் இதெல்லாம் வாங்குவேன்னு ஒரு ஆசையா பஜாருக்குள்ள நுழைகிறார். எவ்வளவு ஆசை இருக்கும்? கல்யாண மாப்பிள்ள கையில காசை கொடுத்துட்டு அனுப்பி பாருங்க எப்படி இருக்கும். ஆசையா பஜாருக்குள்ள போறார். ஒரு சப்தம் வருகிறது. என்ன சப்தம் தெரியுமா? யா ஹைலல் யா ஹைலல்லாஹ் இர்கபி, யா ஹைலல்லாஹ் இர்கபி, யா ஹைலல்லாஹ் இர்கபி. ஓ அல்லாஹ்வினுடைய படைகளே தயாராகுங்கள், ஓ அல்லாஹ்வினுடைய வாகனங்களே தயாராகுங்கள் என்ற ஏலான். அந்த நேரத்தில் ஒரு சின்ன சண்டை சச்சரவு வந்துருச்சு. அப்படி சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஓ அல்லாஹ்வினுடைய வாகனங்களே தயாராகுங்கள். சஹாபி கையில் என்ன இருக்கு? 400க்கு மேல இந்த காசு இருக்கு. இந்த காசு என்ன நினைக்கிறார்னா, வானத்தை பார்க்கிறார். வானத்தின் பக்கமாக அந்த சஹாபி பார்க்கிறார். அல்லாஹும்ம இலாஹஸ் ஸமாவாதி வல் அர்த், ஓ வானத்தினுடைய பூமியினுடைய அதிபதியே, வ இலாஹ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓ அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பே, காடே லார்டே அல்லாஹ்வே, லா அஜஅலன்ன ஹாதி தராஹிம் ஃபீமா யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு வல் முஃமினூன், இந்த கொடுக்கப்பட்ட இந்த திர்ஹத்தை நான் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அவனால் உருவாக்கப்பட்ட மூமினான சகோதரர் மீதும் உண்டான பிரியத்தின் அடிப்படையில் நான் இந்த பொருளாதாரத்தை செலவழிக்கிறேன் என்று சொல்லிட்டு நேர அந்த இருக்கக்கூடிய 400 திர்ஹத்துக்கு அதற்கு மேல் உள்ள திர்ஹத்திற்கு போய் ஒரு குதிரையும் வாளையும் வாங்கி கொண்டு எங்கிருந்து சப்தம் வந்ததோ நுழைந்து விடுகிறார். நுழைந்து போய் தன் முகத்தை மூடிக்கொள்கிறார். மஸ்ஜிதில் சபை அமர்ந்திருக்கிறது. எதற்கதா? நிக்கா ஓதுறதுக்கு மஸ்ஜிதில் சபை அமர்ந்திருக்கு. இந்த சகோதரன் இவனும் வாலிபன், அவளும் வாலிப பெண். அவள் அழகை பார்க்காமல், பொருளாதாரத்தை பார்க்காமல், அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பியவனை தான் நான் மனமுடிப்பேன் என்று நிற்கக்கூடிய அங்கு ஒரு வாலிப பெண். இங்கு மனைவியினுடைய முதல் பார்வையிலே எனக்கு ஒரு அஃபெக்ஷன் ஆகட்டும் வாங்கிய பொருட்களை வாங்கிக் கொள்வதற்காக சென்ற வாலிப பிள்ளை.
அல்லாஹ்வின் பூரத்திலிருந்து வந்த ஏலானை செவிமடித்து தன் முகத்தை மூடிக்கொள்கிறான். எது தெரியுமா? இந்த புது மாப்பிள்ளை இங்கடா வந்தேன் யாராவது கேட்டுக்கூடாது, முகத்தை மூடிக்கொண்டு யுத்தத்திலே கலந்து கொள்கிறான். குதிரை அவனுடைய வெட்டப்படுகிறது. அவரும் கீழே விழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு நிற்கிறார்கள். அந்த யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துல அவருடைய புஜத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறார், இவர் சாதாச்சு. நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து சாதை எடுத்து தன் மடியிலே போட்டுக் கொள்கிறார்கள். சாதை, நீ எங்க வந்த? சாதை, நீ எங்க வந்த? உனக்கு திருமணத்திற்காக சபையார் அங்கு கூடி இருக்கும் பொழுது நீ எங்க வந்த? சாதை, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதும் எங்களுடைய ரப்பின் மீதும் உண்டான பிரியம் என்னை அதைவிட பிரியத்தின் பக்கமாக சொர்க்கத்தின் பக்கமாக இழுத்து வந்தது, ஆகையால் நான் வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். சாதை பார்த்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு சொர்க்கத்தினுடைய வாடை உன்னிடத்திலிருந்து வருகிறது. சாதும் செல்கிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். சாதனுடைய ஜனாசா கடக்கப்படும் பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதை தூக்கி தன் மடியிலே போடுகிறார். போட்டுவிட்டு சாதை முத்தமிடுகிறார்கள். நபி அழுக ஆரம்பிக்கிறார்கள். சாதே, என்ன ஒரு ஆசையோடு வந்தாய், திருமணம் ஆசை, எல்லா வாலிபர்களுக்கும் உண்டான ஆசைதான். அப்படி ஆசையோடு வந்த சாதே, அல்லாஹ்விற்காகவே நீ உன் உயிரையே நீத்தி விட்டாய சாதே என்று சொல்லிட்டு அவரை மோந்து பார்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மோந்து பார்த்து விட்டு, சாதே, என்ன ஒரு நறுமணம் வந்து விட்டது உன் மீது, என்ன ஒரு நறுமணம் வந்து விட்டது சாதே உன் மீது. நீ அல்லாஹ்வுக்காக இழந்த இந்த உயிர், அது உன்னுடைய உயிர் அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கமாக இழுத்துக் கொண்டானே சாது என்று சொல்லிட்டு திடீரென்று பெருமானார் சாதுடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தை பார்க்கிறார், அழுகிறார், சிரிக்கிறார். சாது ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை பார்த்து பெருமானார் கொஞ்சம் வெட்கப்படுகிறார். கண்காணித்துக் கொண்டே இருந்த ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் சாதை நீங்கள் மடியிலே போட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது 3 விடயங்களை பார்த்தேன். ஒன்று, நீங்கள் அழுதீர்கள், எதற்காக அழுதீர்கள்? சிரித்தீர்கள், எதற்காக சிரித்தீர்கள்? வெக்கப்பட்டீர்கள், எதற்காக வெக்கப்பட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாத் என்னை விட்டு பிரிந்ததனால் பிரியத்தின் அடிப்படையில் நான் அழுதேன். சாதை பார்த்து சிரிக்கும் பொழுது சாதினுடைய ரூஹ் ஹவுலை கௌசரிடம் வரையிலும், நான் எங்கு போய் கௌசருடைய நீர் சென்று தண்ணீர் கொடுப்பேன், அங்கு வரைக்கும் சாதுடைய ரூஹ் போனதை நான் அல்லாஹ் எனக்கு காட்சி அளித்தான், பார்த்ததனால் சிரித்தேன். வெட்கப்பட்டீர்களே யா ரசூலல்லாஹ், இதற்காக? சாதுடைய ரூஹ் மேலே போகும் பொழுது அவருக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த அழகான ஹூரினின் பெண்கள் எல்லாம் ஓடி ஓடி வரும் பொழுது அந்த ஓடி வரக்கூடிய சாதினுடைய ஹூரியின் பெண்களுடைய சப்தங்கள் எல்லாம் என்னுடைய காதிலே கேட்டது. அவர்கள் ஆர்வமாக சாதினுடைய ரூஹை கைப்பற்ற வரும் பொழுது அந்த ஹூரின் பெண்ணினுடைய காலிலே இருக்கக்கூடிய இதனை கண்ட கால சொல்லுவாங்க, அதுக்கு பேரு கண்ட காலில் இருக்கக்கூடிய துணி கொஞ்சம் அகன்றது. அது பார்த்தேன், அது எனக்கு தகுமானதல்ல என்பதனை உணர்ந்து கொண்டு வெட்கத்தால் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வாலிபர்களும் சகோதரர்களே மார்க்கத்தை உயர்த்துவதற்காக சென்றிருக்கிறார்கள். இன்றைய வாலிபர்களே, ஒவ்வொருவரையும் உங்களுடைய முகத்தை காட்டி கேட்கிறேன், நீங்கள் இந்த மார்க்கத்திற்காக என்ன செய்தீர்கள்? ஒவ்வொரு வாலிபனுடைய போன்ல எடுத்து உங்க டிபியில என்ன யார் போட்டோ வச்சிருக்கேன்னு பார்த்தா தெரியும். நடிகனா, நடிகையா, அல்லது வேற யாராவதா, அல்லது உங்களுடைய கட்சி தலைவனா, யார் இருக்கா? உங்களுடைய நபி, என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டிய ஒரு உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? அவரை விட நேசிக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்க தகுதி இருக்குமா? மாற்று மத சகோதரத்திலே சென்று கேட்டாலும் கூட உலகத்திலேயே நேசத்திற்கு தகுதியானவர் யாருன்னு சொன்னா அவர்களும் கூட சொல்வார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஆனால் அது எங்க மார்க்கம் எங்களுக்கு தான் சொத்துன்னு சொல்லக்கூடியவர்களும் கூட சில சமயங்களிலே நடிகர்களுடைய ஆபாசத்திலே சிக்கிக் கொள்வது என்பது உள்ளபடியே சகோதரர்களை மிகவும் வருத்தத்தை அளிப்பதாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா அப்படியே மார்க்கத்தை வச்சுக்க, குர்ஆனை வச்சுட்டு விட்டு போல. வாலிபர்களே, கொஞ்சம் உங்களுடைய பார்வைகளை எப்படி வைத்திருன்னு பாருங்க. இன்னைக்கு என்னை உட்பட நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். உங்களுடைய பார்வை அந்நிய பெண்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் என்ன வருதுன்னு பாருங்க. நீங்க ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கறதா இருந்தா அதுக்கு சில பேர் ஐடியா கொடுமா, கூலிங் கிளாஸ் போட்டுக்கோ, யாருமே யாரை பார்க்கறேன்னு தெரியாது. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார். அவருடைய பேர் ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையை அவங்களை அனுப்பி வச்சாங்க.
அப்படி போகும்பொழுது சாலப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அந்த காலத்தில் பெரிய வீடெல்லாம் கிடையாது, கட்டிட வீடுகள்லாம் பெரிய கட்டிடம் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும். அவங்களுடைய ஜீவாதாரத்துக்கு தகுந்த மாதிரி வீடுகள் அமைச்சிருப்பாங்க. அப்படி சாலப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பாதையிலே சென்று கொண்டு இருக்கும் போது எதார்ச்சியாக பார்க்கிறார், காற்று வேகமாக அடிக்கிறது. குளித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர் பார்த்து விடுகிறார். குளித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர் பார்த்து விடுகிறார். ஒரு முறை பார்த்தாரா, இருமுறை பார்த்தா அல்லாஹ் அறிவான். மொத்தத்திலே ஒரு பெண்ணை நம்மால் தான் வச்சிருக்கிறான். அந்நிய பெண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா என்னத்தா, அந்நிய பெண்ணை ஒரு டைம் பார்த்தா என்னது, கூடுமா கூடாதா? கூடும், ஹராம் ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு பார்வையை 1 மணி நேரம் பார்க்குறான். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தா தானே ஹராமு. இப்படி எல்லாம் டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறான். இங்கே சாலப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து விட்டார்கள் குளிக்கக்கூடிய ஒரு பெண்ணை. பார்த்ததுமே வாயிலே வரக்கூடிய வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ். என்ன சொன்னாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிவிட்டு ஓடுகிறார்கள். ஊரை விட்டு ஓடுகிறார்கள். எங்கேயோ ஓடுகிறார்கள், அழுகிறார்கள். ஏன் தெரியுமா? நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், அந்நிய பெண்ணை பார்த்து விட்டேனே என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தை துருவுகிறது, குத்துகிறது. ஓடுகிறார் ஓடுகிறார், ஓடிக்கொண்டே ஊரை விட்டு வெளியே ஓடிவிட்டார். அழுது கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னா, ஊரை விட்டு வெளியே போனார். அப்புறம் மலைகள் மேல ஏற ஆரம்பிக்கிறார். எல்லா மலைகளிலும் ஏறி விட்டு அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அழுகிறார், எல்லாம் எடுத்து வாசிக்கிறார். என்ன தப்பு செஞ்சாரு? என்ன தப்பு செஞ்சார்த்தா? ஒரு அந்நிய பெண்ணை கண்ணால் பார்த்து விட்டார். நம்ம இன்னைக்கு வீட்டில் திறந்ததுமே யார்கிட்ட வர்றா? மாமியா வர்றாங்க, இல்லை மச்சின பொண்டாட்டி வருதா? மச்சின பொண்டாட்டி கூட ஹராம் தான். யார் வருது டிவியில்? யார் வருதுதா? நீங்களே முடிவு பண்ணிக்கோ. இங்கே சாலப் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு தேடுகிறார். சாலப் எங்கே பாண்டு தெரியல, காணும். சல்மானுக்கு, யா சல்மான் யா உமர், 2 பேரும் வாங்க, போங்க சாலபை தேடுங்கள். ஊரெல்லாம் தேடி பார்த்தா கிடைக்கல. ஒரு இடத்துல மலை முகடு இருக்கு, அங்கே போய் கேட்குறாங்க, இங்கே ஒரு வாலிபர் வந்தாரான். இவர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அழுது 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 உடம்பெல்லாம் சோர்ந்து போய் போன நல்ல திடகாத்தமான போன சாலப் அப்படியே மெலிஞ்சு போயிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா, சல்மான் ரலியல்லாஹு தஆலா போய் விசாரிக்க, ஏதாவது ஒரு வாலிப பையன் தான். ஆமாத்தா, ஒரு பையன் வந்தா, மேல அந்த மலையில போய் உட்காந்துக்கிறான். சாயந்தரம் வேணா வர்றான். நாங்க ஆடு மேய்ச்சிருக்கிற ஆளு, ஆடு மேய்க்கிறோம், கொஞ்சோண்டு பாலை கொடுக்குறோம், குடிச்சிட்டு திரும்ப மேல போய் உட்காந்து அழுதுட்டே இருக்கா. வரும்போது அழுகிறான், குடிக்கும் போது அழுகிறான், திரும்ப மேல போய் உட்காந்துக்கிறான். வெயிட் பண்ணாங்க. வர்ற வரைக்கும் கீழே இறங்கி வந்தார். சாலபை பிடித்து விட்டார்கள். உடுங்கள், என்ன உடுங்கிறாரு. பயத்தில் அழுகிறார் அழுகிறார். என்ன, ஏன் சாலபை அழுகிறீங்கன்னா? இல்ல, நான் பாவம் செய்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், என்னை விட்டு விடுங்கள். 2 பேரும் சொல்லி பார்த்தாங்க, ஆகல. 2 பேரும் அவரை முட்டுக்கட்டியா தூக்கிட்டு வராங்க. தூக்கி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. சாலபால உட்கார கூட முடியல, அவ்வளோ பலகீனமாகி விட்டார். விரிப்பு விரிக்கப்பட்டிருந்த விரிப்புல படுக்க வைக்கிறாங்க. என்ன வேண்டாம், விரிப்புல படுக்க வைக்காத, கீழே மண்ணுல படுக்க வைக்கிறார். மண் தரையில படுக்க வச்சுட்டாங்க. படுத்த சாலப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை தேடி வராங்க. எங்கே சாலபு காணோன்னு. இந்த வந்துட்டாரு, கூட்டிட்டு வந்துட்டோம் யா ரசூலுல்லாஹ். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல, யா ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். சாலபை ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு உட்கார்ந்து அவருடைய மடியில போறாரு. மடியில போட்டுட்டு, தலைய மடியில போட்டு கேட்கிறாரு, என்ன சாலபை? சாலபே மாதா தர்ஜஉ யா சாலப், எங்கே போயிட்டு சாலபே, எங்கே போயிட்டீங்க, ஏன் இப்படி ஆச்சுன்னு? யா ரசூலுல்லாஹ், என் மடியில இருந்து என்ன கீழே போட்டிருக்க யா ரசூலுல்லாஹ், மடியில இருந்து என்ன கீழே போட்டிருங்க, நான் பாவி யா ரசூலுல்லாஹ். இல்லை சாலபே, நீங்க படுங்க, என்ன என்ன நடந்தது சொல்லுங்க. யா ரசூலுல்லாஹ், நான் அந்நிய பெண்ணை பார்த்து விட்டேன். அந்த சாலப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உடம்பெல்லாம் குத்துவது போன்று இருக்குது, ஏதோ ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குது. பெருமானார் சொல்கிறார்கள், சாலபே, உன்னுடைய ரூஹ் இங்கிருந்து கைப்பற்றப்படக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது, மௌத்தாக போறீங்க சாலபே. மரணித்தும் விட்டார் சாலப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலபுக்காக ஜனாஸா தொழு வைக்கிறாங்க.
அப்படி ஜனாசாவுக்கு போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்களை குதிங்கால நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 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 நடக்கிறாங்க. நடந்து வந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி நடக்கிறீங்கன்னு சொன்னார்கள், சாபுல்லபுடைய ஜனாசாவுக்கு மலக்குகள் வந்திருக்கிறார்கள், கூட்ட நெரிசலிலே நானும் அவர்களுடைய கால்களின் மீது என் காலம் வைத்து விடுவேனோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் தான் நான் காலை குதிங்கால நடக்க ஆரம்பித்தேன் என்பதாக சாலப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கிவிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாலப் சொர்க்கத்திற்குரியவராக மாறிவிட்டார். சாலப், இந்த மார்க்கம் எவ்வளவு அழகாக ஒரு கட்டமைச்சிருக்கு. ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம், ஒரு அந்நிய ஆணை பார்ப்பது ஹராம் என்ற ஒரு மார்க்கத்தினுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பிள்ளைகள் கூத்தாடிகளுக்கும் என்ன மோகம் தான். கரூர் நடந்த சம்பவத்துக்கு என்ன அறிவில்லை. உலகத்திலேயே தமிழர்களுக்கேன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. உலகத்திலேயே இன்னும் போன வாரம் சென்னைக்கு போயிருந்தோம். அப்படியே ஒரு இடத்துல ஈசிஆர் ரோட்டில் அப்படி டேர்ன் பண்ணும்போது காரை பார்த்தா அந்த ஹைவேல அப்படி திரும்போது எனக்கு ஒரு புல்லரிப்பு வருது. என் நாட்டில் என்னடா இல்லை, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் என் தமிழ்நாட்டில் என்னடா இல்லை, எல்லாம் இருக்கு. ஃபாரினில் போனோம்னா இன்னும் கொஞ்சம் இங்கே சும்மா போய் ஹார்ன் அடிப்பான், குருட்டை மரட்டை ஓட்டுவானே தவிர ரோடு அது மாதிரி தானே இருக்கு. இங்கே 4 வே இருக்கும், அங்கே 8 வே இருக்கும், அல்லது அங்கே 2 வே இருக்கும், இங்கே 4 வே இருக்கும், அல்லது அங்கே 4 வே இருக்கிறது நம்ம ஊரில் 2 வே இருக்கும். தமிழ்நாட்டில் என்ன இல்லை, அங்கிட்டு போனோம் வடக்கு சைடு போனால் வெறும் துப்பா தான், எச்சில் துப்பாவை துப்பி வச்சிருப்பாங்க. என் நாட்டில் என்ன இல்லை, எவ்வளோ அழகாக இருக்கு என் தமிழ்நாடு. இப்படியெல்லாம் ஒரு நேசிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை சொல்றேன், மார்க்கத்தின் அடிப்படையில் சொல்ல, பொருளாதார ரீதி எவ்வளோ அழகா இருக்கு. என் நாடு மாதிரி வருமா? இப்படியெல்லாம் இருக்கும்போது வெளிநாடுகள்லையும் தமிழர்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. ஆனா இந்த ஒரு கண்ணியத்தை கேடு விளைவித்தது ஒரு சம்பவம் என்று சொன்னா அது கரூர் சம்பவம் தான். அதுக்கு 1000 சொல்லுவாங்க, அவன் காரணம் இவன் காரணம் அந்த சூழ்ச்சி, அதெல்லாம் இல்லை. வீட்டில் நாய் வச்சிருக்கிறவன் கூட என்ன எழுதி வச்சிருப்பான், நாய் கேட்ல என்னத்த எழுதி வச்சிருப்பான், அவன் ஒரு நாய் வச்சிருந்தா கூட என்ன எழுதி வச்சிருக்கிறான், நாய்கள் ஜாக்கிரதை. அப்ப திருடனும் கூட கடிப்படக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கான். 2 விஷயம் தான் அப்படிதானே, திருடர்கள் ஜாக்கிரதை, நாய் ஜாக்கிரதை எழுதி வச்சிருக்கான், நாய்கள் உள்ளது ஜாக்கிரதை. அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது அதை கண்காணிக்க முடியல, நான் அதுல வரல. மொத்தத்தில் நான் சொல்ல விஷயம் வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு நடிகனின் மோகத்திலே தமிழர்கள் 41 பேர் செத்தாங்கன்னு சொன்னா இது மிகப்பெரிய உண்மையிலேயே கருப்பு நாள். காரணம் அடிப்படை என்ன தெரியுமா, ஒரு நடிகனை பார்ப்பதற்கு இப்படி எல்லாம் கூட்டம் கூடுமான்னு சொன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய கண்ணியத்திற்குரிய சமூகமாக இருக்கக்கூடியவர்களை ஏளனமாக பார்க்கும் அளவுக்கான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குன்னு சொன்னா, இனி வரக்கூடிய காலத்திலேயாவது நடிகர்களுக்கு ஒரு என்ன கண்ணியம் இருக்கு? அவனுக்கு கைய கால ஆற்றவன், அடுத்தவன் புள்ளியை ஓட்டிட்டு போறவன், இழுத்துட்டு போறவன், அவனுக்கெல்லாம் இந்த மோகங்களை இந்த சமூகம், இந்த தமிழர்கள் கொடுப்பார்களே. ஆனால் நமக்கான கண்ணியத்தை நாமளே இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. சகோதரர்களே, ஒரு புறம் அப்படி இருக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கெல்லாம் தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே என்று சொல்லக்கூடிய வீடுகளிலே பிறந்த ஆணும் பெண்ணும் அவர்களுடைய உள்ளத்திலேயும் கூட நடிகருடைய மோகம் இருக்குன்னு சொன்னா அதை விட கேவலம் எதுவுமே இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கூறுகிறான், குல் நபியே நீங்கள் கூறுங்கள், இன் கான ஆபாவுக்கும் வஅப்னாவுக்கும் وإخوانكم وأزواجكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله. முஸ்லிம் சமூகமே, நீங்கள் விரும்பக்கூடிய ஒரே ஆள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், சின்ன புள்ளியாகட்டும், வாலிபனாகட்டும், வயசான ஆளாகட்டும், கபர்ல போய் தலையை காட்டிய கிழவனாகட்டும், ஒரே ஒருவரை மட்டுமே நேசிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. கூத்தாடிகளை நேசிப்பதற்கு இஸ்லாம் எங்கும் அனுமதித்து கிடையாது. எப்படி சொல்ற அல்லாஹ் தெரியுமா? குல் நபியே நீங்கள் கூறுங்கள், இன் கான ஆபாவுக்கும் நிச்சயமாக உங்களுடைய பெற்றோர்கள், வஅப்னாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், வஅஷீரத்துக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்கள், வஅம்வாலுன் இக்தரஃப்துமுஹா நீங்கள் சேகரித்து வைத்த செல்வங்கள், வதஜாரத்தன் தக்ஷௌன கஸாதஹா லாஸ் ஆகிவிடுமோ என்று எண்ணக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள். இப்போ நிறைய பேருக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை, சீக்கிரம் தொழுகைக்கு வரணும்னா, இல்லை அசர் நேர தொழுகைக்கு உங்களுக்கு எல்லாம் வரக்கூடாதுன்னு யாராவது பள்ளிவாசல் எழுதி போட்டுருக்காங்களா? பள்ளிவாசல் எழுதி போட்டுருக்காங்களா? ஜும்மாவுக்கு மட்டும் வாருங்கள், அசர் தொழுகைக்கு வரக்கூடாது. என்ன நினைக்கிறீங்க? அசர் தொழுகைக்கு வந்தா
என்ன ஆயிடும்? நல்ல கூட்டம் இருக்கு, என்ன ஆயிடும்? லாஸ் ஆயிடும். அல்லாஹ்வே சொல்றான், நீ அப்படிதான் நினைப்ப. வதிஜாரத்தன் தக்ஷௌன கஸாதஹா, நீங்கள் பயப்படக்கூடிய எங்க லாஸ் ஆகிடுமோ என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய வியாபாரங்களும், வமசாகின தர்லௌலஹா, நீங்கள் வசிக்கக்கூடிய வீடுகள். சில பேருக்கு வீடு பைத்தியம் தான். எங்க ஹாஜியார் ஒருத்தர் இருந்தார், வாங்க கொஞ்சம் கொடைக்கானல் பக்கம், என் வீட்டை விட்டா நான் வெளியவே வர மாட்டேன், அங்கேயே மௌத்து. அவருக்கு வீடு தான் பிடிக்கும், வீடு. வமசாகின தர்லௌலஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹ், இந்த சொல்லப்பட்ட இவைகள் எல்லாம் உங்களுக்கு பிரியமானதா? உங்களுடைய மனைவி, குழந்தை, அவங்க அத்தா அம்மா, உங்க வீடு, வியாபாரம், இதெல்லாம் உங்களுக்கு பிடித்ததா? அஹப்ப இலைக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்வை விட அது உங்களுக்கு பிரியமானதா? அல்லாஹ் விட உங்களுக்கு நடிகன் பிரியமானவனா? அல்லாஹ்வை விட உங்களுக்கு நடிகை பிரியமானவளா? அல்லாஹ்வை விட உங்களுடைய அரசியல் கட்சி தலைவன் உங்களுக்கு பிரியமானவனா? அல்லாஹ்வை விட உங்களுடைய இயக்க தலைவன் உங்களுக்கு பிரியமானவனா? சொல்லுங்க. அப்படி அல்லாஹ்வை விடையும், அடுத்த சொன்னா வரசூலிஹி, உங்களுடைய ரசூலையும் விட, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை விடையும் உங்களுக்கு உங்களுடைய நடிகனோ, உங்களுடைய நடிகன் என்னடா? யார் நடிகன்? அவன் எவனுக்கு பிறந்தானோ உங்களுக்கு இங்க நடிகனா? அது பார்க்கிற ஏதோ ஹராம் இல்லையா? படம் பார்க்கறது ஹராமா ஹலாலாத்தா? ஹராமா ஹலாலாத்தா? மபாஹ்னு வச்சுக்கலாமா? டைம் பாஸ். ஒரு மூமின் வீட்டில் இருக்கணும், சம்பாதிக்கணும், பள்ளியில் இருக்கணும். அதை தவிர வீண் வெட்டி வேலைக்கு ஒரு மூமினுக்கு வேலை இல்லை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை விடையும் அல்லாஹ்வுடைய தூதரை விடையும் உங்களுக்கு நடிகன் பிரியமானவனா? அல்லாஹ்வை விடையும் அல்லாஹ்வுடைய தூதரை விடையும் உங்களுடைய அரசியல் கட்சி தலைவியோ தலைவனோ பிரியமானவனா? அல்லாஹ்வை விடையும் அல்லாஹ்வுடைய ரசூலை விடையும் உங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவனோ உங்களுடைய நண்பனோ பிரியமானவனா? அப்படியானால் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அப்படியான அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகப்பெரிய அழிவை எதிர்நோக்கிருங்கள், அழிந்து போவீர்கள், அழிந்து போவீர்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் பிரியம் இல்லாமல் எவனையெல்லாம் நீங்கள் பிரியமானவனாக வச்சீங்க, உங்க புள்ள குட்டியை வச்சாலும் சரி, உங்களுடைய மனைவி மக்களை வச்சாலும் சரி, உங்களுடைய வியாபாரத்தை வச்சாலும் சரி, உங்களுடைய தொழில இட வீட்டை வச்சாலும் சரி, அழிந்து போவீங்க. ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிக், அல்லாஹ் பாவிகளை ஒருபோதும் நேர்வழிப்படுத்த மாட்டான்னு சொல்றான். அதனால பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நடிகர்கள் மீதும் நடிகைகள் மீதும் இருக்கக்கூடிய மோகத்தை உங்களுடைய வீட்டிலேருந்து இப்ப இருந்து ஆரம்பிங்க. அல்லாஹ் காப்பாற்று. உங்க பிள்ளைங்க ஏதாவது போய் செத்துடக்கூடாது, அடுத்த ஒரு பிரச்சனையில போய். வீட்டில் இருக்கக்கூடிய ஆபாசத்தை கட் பண்ணுங்க தயவு செஞ்சு. உங்க மனைவி உங்களை அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன கட் பண்ணுங்க. இப்போதான் சேனல்லாம் இதுல வந்துருச்சுல, ஆப்ஷன்ல வந்திருக்குல்ல, வேணா உங்க வீட்டில் முசீபத் பிடிச்சதை தீ வச்சதுக்காக வேண்டி செய்தி வச்சுக்கோங்க. அதை தவிர இருக்கக்கூடிய நாடகத்தில் என்ன சொல்லி தரான்டா? நாடகத்தில் ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு ஆம்பளைக்கு 4 பொண்டாட்டி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்ன நாடகத்தில் சொல்லி தரான்? நான் கேள்விப்பட்ட, நான் நாடகம்லாம் பார்க்கறதில்ல, ஒரு பொண்டாட்டிக்கு 4 புருஷன் இருக்கிற மாதிரி காட்டான். இதை மஹபூப் சுப்ஹானி அம்மா மகரீப் தொழுகாம பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அது பார்க்காட்டி அதுக்கு சாப்பிடவே வராது போல தெரியுது. உண்டா இல்லையா? அதான் மறுத்து பேசுறேன். உங்க வீடுகளுடைய பெண்களை பாருங்கள், உங்களுடைய அண்டமண்டங்களை பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள். சகோதரர்களே, தயவு கூர்ந்து, இது எங்கேயோ நடந்த விஷயம் இல்லை, இது நம்முடைய வீட்டிலையும் வேறு உண்டுகிறதா என்று பார்த்து அதனை தடுக்கக்கூடிய ஆயத்த பணிகளை ஈடுபடுங்கள். காரணம், உலகத்திலே நமக்கு பிரியமானவன் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான், அதற்கு பிறகுதான் பெற்றோரும் கூட என்பதனை உறுதிமிக்கவர்களாக உறுதி கொண்டவர்களாக இங்கிருந்து கலைந்து செல்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹையும் அல்லாஹுடைய நேசராகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே நேசித்து வழிபடக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் பிள்ளைகளையும் ஆக்கட்டுமாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة